शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ब्रह्मोपदेश संज्ञा न भवति इति न ज्ञानविरोधी। तच्च ज्ञानम् एकाकित्वे निर्विघ्नं सम्भवति, अत एव स्वर्गेन्द्रिय अधिकम्। ஆசகனா இருக்கக்கூடிய விதிவிஷான ஞானிக்கு எல்லாம் நியமங்கள் தமேவைக்கம் ஜான அந்யாவாதோ அமருத்திய ஏஷேது தமேவ ஏகம் ஜான ஆத்மானம் அந்யாவாதோ விமுஞ்சன வாக்கெல்லாம் இருக்கணும் கூட. तमेव धीरो विज्ञाय प्रज्ञां कुर्वीत ब्राह्मणः तमेव धीरो विज्ञाय प्रज्ञां कुर्वीत ब्राह्मणः नानुध्याय बहून् शब्दान् वाचो विलापनं हि तत् தேவையில்லாம வார்த்தைகளை பேசிட்டு அது விடணும் அந்நியாசத்துக்கு உபதேசம். அப்போ பிரம்மோபதேசம் பண்ணலாமான்னு கேட்டா பிரம்மோபதேசம் பண்ணலாம், ஏன்னா அது அந்நியா வாக்கு கிடையாது. அந்நியா வாக்கு நான் சொல்றாரு இந்த விஷயத்திற்கு சொல்லலாம், இன்னொரு விஷயத்திற்கு சொல்லக்கூடாது. சௌக்கியமான வாக்குகளும் சொல்றார் பிரம்மோபதேசத்து அந்நியா வாக்கு நம்புவது அந்நியா வாக்கு தான் சொல்றார். பிரம்மோபதேசத்து அந்நியா வாக்கு நம்புவது அது வேற வாக்குன்னு எடுத்துக்க வேண்டாம். அதனால அந்நியா வாக்குனா மற்ற லௌகிக விஷயங்கள் நபவதி ந தியான விரோதி. ஏன்னா பிரம்மோபதேசம் பண்ணால் எதை பத்தி சொல்றோம் அதை நினைச்சிட்டு தானே சொல்ல முடியும். அப்ப அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதனால இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னா அந்த விஷயத்தை பத்தி முதல்ல யோசிக்கணும். அர்த்தம் புத்வா சப்தரச்சனா சொல்லுவோம். அர்த்தம் புத்வா சப்தரச்சனா பேசுறதுக்கு முன்னாடி எது பேசினா வந்து யோசிச்சுதானே பேச முடியும். அப்ப லௌகிக விஷயங்கள் ஒருத்தர் பேசுறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை அனுசந்தானம் பண்ணணும். அந்த விஷயத்தை அனுசந்தானம் பண்ணாமல் ஒருத்தர் பேசுறதா முடியாது. அது ஒருத்தர் லௌகிக விஷயங்கள் பேசுறதுன்னா அதை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் பேசுறது. அப்போ அந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை. அப்போ சன்னியாசியா இருந்தா லௌகிக விஷயங்களே பேசிட்டு இருக்கிறதா இருந்தால் அந்த லௌகிக விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அதை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்காரு அர்த்தம். அப்போ அது தியானம் விரோதி. அதனால அதை குறைக்கணும் சொல்றேன். பிரம்மோபதேசத்து அந்நியா அந்யாவாக்கு நம்புவதி இது இல்ல ஞான விரோதி. தற்ற தியானம் ஏகாக்கித்வே நிர்விக்னம் பவதி. அது அடுத்த விஷயம். இந்த தியானம் என்கிறத ஏகாகித்துவம் விதிக்கதேச தேவித்துவம் அடுத்த ஜனனம் நதி இல்லையா அது சொல்றாரு. விதிக்கதேச தேவித்துவம் விதிக்கதேசம்னா லோன்லி பிளேஸ். விதிக்கதேச தேவியா இருக்கும். ஆள் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கிற இடத்துல நடுவில் போய் உட்கார்ந்து அது தியானம் சொல்ல முடியாது. ஏகோ ஏகோ விரத்தியாயி ஏகத்தபஸ்வி விரத்தியாயின்னு ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்கு. ஏகத்தபஸ்வி விரத்தியாயி படிக்கிறதுனா 2 பேர் இருந்தால் சௌகரியம். தபசுன்னா ஒருத்தர் தனியா உட்கார்ந்து தபசு பண்ணலாம். ஏகம் தபஸ்வி தபஸ்வினா ஏகம். அத்தியாயி படிக்கிறதா இருந்தால் 2 பேர் தேவையா இருக்கிறது இல்லை. ஆனா 2 பேர் இருந்தால் பரஸ்பரம் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆனா தபசு பண்ணும்போது டிஸ்கஷன் இல்லை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் எங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், ஏதாவது தோன்றதா உள்ளுக்குள்ள ஏதாவது வருதா ஃபீலிங்ஸ் இருக்கா, அதெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியது இல்லை. தபசுன்னா அது கம்யூனிகேஷன் இல்லை. வித்தியாசம் என்று நடக்கும்போது கம்யூனிகேஷன் தேவையா இருக்கு. ஏன்னா ஆச்சாரியா பாதம் ஆதத்தை பாதம் சிஷ்ய சுமேதையா பாதம் சப்ரம்மச்சாரியா இருக்கு. அந்த பாதம் வேணும்னா இன்னொரு உனக்கு என்ன புரியுது, நான் இப்படி புரியுது எனக்கு இப்படி புரிய முடியுது இருக்கேன், நீ என்ன உனக்கு என்ன எப்படி புரியுது சொல்லி பார்க்கலாம். அத கம்யூனிகேஷன் தேவையா.
அது விஷயம் கிரகிக்கிறது. தபசுன்னா எப்போ விஷயம் கிரகிக்க அப்புறம் தான். அப்போ உள்ளுக்குள்ள அது ஏகாந்தமா இருக்கணும். அதனால என்ன தியானம் ஏகாகித்வே நிர்விக்னம் பவதி அதையேவ சொத்தியந்தரே அதிகிதம். இன்னொரு ஸ்ருதி கீதை பிரசித்தமா இருக்கு. சரித்திர தேசம் அழகர் ஜனகம் ஜனசம்சதி அழகி. ஜனசம்சத்னா ஜனங்களுடைய கூட்டம். அங்க அழகி அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு அதுல ரொம்ப விருப்பம் இல்லாம இருக்கு. அங்கேயே ஜனசம்சத்து வரதான் முடியாது. எங்க ஜனசம்சத்து இருக்கோ 10 பேர் இருக்கிற இடத்துல போய் ஏதாவது பேசணும். அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்குனால் அவசியம் கிடையாது. ஏகோ விஷ்ணு ஏகோக்தஸ்ய துவாவேவ மிதனம் ஸ்முகம் த்ரயோ கிராமஸ்தமாக்யாத ஊர்த்வம் து நகராயதே. ஒருத்தரா இருந்தா பிக்ஷுன்னு பேர். பிக்ஷுன்னு எப்ப சொல்ல முடியும்? ஒருத்தரா இருக்க. பல பேர் இருந்தா பிக்ஷுனா சன்னியாசி பிச்சைக்காரன் அர்த்தம் கிடையாது. பிக்ஷுனால் சன்னியாசி. அது பிக்ஷா என்ற ஒரு தர்மம் இருக்கிறதுனால பிக்ஷுன்னு பேர் வச்சிருக்கோம். ஆனா பிக்ஷை இருக்கிறதுனால பிக்ஷு இல்ல, தபஸ்வியா இருக்கிறதுனால பிக்ஷுன்னு பேரு. பிக்ஷு என்ற சப்தத்துக்கு வாத்தியார்த்தம் வந்து பிக்ஷை இருக்கிறவன் தான் அர்த்தம். அது வச்சிருந்தா அதனுடைய ஒரு பிராகிருத ரூபம் பிச்சை. தீக்ஷா தீக்ஷா என்ற சம்ஸ்கிருத சப்தத்தினுடைய பிராகிருத ரூபம் பிச்சை, வேற ஒன்றும் இல்லை. பிச்சைக்காரன் சொல்ற பிக்ஷுகா. ஆனா பிக்ஷை இருக்கிறதுனால சன்னியாசின்னு சொல்ல முடியாது. தீக்ஷாசனம் அது உபலட்சணம். இன்னும் அந்த மாதிரி தர்மங்கள் வச்சிருக்கிறவன் சன்னியாசின்னு அர்த்தம். பிக்ஷு ஏகோ பிக்ஷு யதோக்தஸ்ய ஒருத்தரா இருந்தால் பிக்ஷு. துவாவேவ மிதுனம் ஸ்முகம் 2 பேர் இருந்தால் அதுக்கு மிதுனம் பேர். மிதுனம் 2 பேர் இருந்தால் மிதுனம் பேர். த்ரயோ கிராமம் 3 பேர் இருந்தால் கிராமம் பேர். 3 பேர் இருந்தால் கிராமம் சொல்லணும். அதோட ஜாஸ்தி இருந்தால் நகரம் சொல்லணும். அது எங்க பார்த்தாலும் நகரம் தான். கிராமம் கூட இல்ல, நகரம் தான். எங்க த்ரயோ கிராமசமாட்சியாக ஊர்துவம் து நகராயதே. அதோட ஊர்துவம் இன்னும் ஜாஸ்தி இருந்தால், 3ஓட ஜாஸ்தி இருந்தால் நகரம் சொல்லணும். ஊர்துவம் து நகராயதே. நகரம் நகி கர்த்தவியம். நகரம் பண்ணக்கூடாது. நகரம் வர மாதிரி பண்ணக்கூடாது. யாரும் பிக்ஷுக்கு உபதேசம் நமக்கு இல்ல. நகரம் நகி கர்த்தவியம். கிராமோவா மிதுனம் கதா. கிராமமும் பண்ணக்கூடாது, மிதுனமும் பண்ணக்கூடாது. என்ன காரணம்? ராஜாதி வார்த்தா கேஷாஸ்யா தீக்ஷா வார்த்தா பரஸ்பரம். இந்த 2 பேர் இருந்தா போதும். ராஜாதி வார்த்தா, ராஜா எப்படி இருக்கா, பொலிட்டிக்ஸ் அரசியல் எப்படி இருக்கா, நல்லா சரியா பண்ணுறதா பண்ணாம இருக்கிறதா, எப்படி எல்லாம் வரப்போகுது, அந்த மாதிரி வார்த்தைகள் நடக்கும். இல்லைன்னா தீக்ஷா வார்த்தா, எவ்வளவு உனக்கு எவ்வளவு கருத்து, எனக்கு எவ்வளவு கருத்து, நாளைக்கு கருத்துமா இல்லையா, ஏதோ ஒன்று ஒரு வார்த்தை இருந்துட்டே இருக்கு. அதனால ராஜாதி வார்த்தா கேஷாஸ்யா தீக்ஷா வார்த்தா பரஸ்பரம். தீக்ஷா வார்த்தையோ ஏதோ ஒரு வார்த்தை தான் இருக்கும், நமக்கு இருக்காது. அதனால இதெல்லாம் சாதன விஷயம். சித்திச்சிருக்கோம்னா அப்புறம் ஒன்றும் எத்தனை பேர் வந்தாலும் ஒரே மாதிரி தான். ஈவன் முத்தனா போயிருந்தாலும் 10 பேர் 1000 பேர் வந்தாலும் அந்த ஏகாகித்துவத்துக்கு பங்கம் இல்லாம இருக்கும். சுவசித்தமான அந்த ஏகாகித்தம் இருக்கு, அது அப்படியே நிற்கும். எத்தனை பேர் வந்தாலும், எந்த சிட்டியா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் அதனுடைய அந்த ஏகாகித்தம் அப்படியே இருக்கும். சாதனா விஷயம் அப்படி இல்லை, அந்த ஏகாகித்தம் போயிடும். இன்னொருத்தர் பார்த்தா ஏதாவது பேசணும். அதனால சாதனா திசையில இது வந்து விரிப்ப தேச சேவிக்கும் அது ஒரு சாதனமா சொல்றாரு. ஆன்மீகத்துல போனா என்ன, இங்கே உட்காரலாமே, அதெல்லாம் பேசலாம். கேட்டு கிரகபரித்தியாக பிரத்யுதா அந்த கைதயோபனிஷத் பாஷத்துல போகாலத்துல வருது. சன்னியாசினால் கிரகபரித்தியாகம் தேவையில்லை சில பேர் சொல்றாரு. சொல்றதுக்கு என்ன காரணம்? கிரகபரித்தியாக பயா பிரத்யுதா, பயம்தான் காரணம். ஏன்னா சன்னியாசம்னா என்ன, இப்போ ஏகாந்தமா இருந்து பிரம்ம தியானம் பண்ண அவ்வளவுதானே, அது இங்கே உட்கார்ந்து பண்ணலாமே, வெளியே போற தேவையில்லையே. கேட்டா நல்லா இருக்க, கேட்கறதுக்கு இங்கே உட்கார்ந்து பண்ணலாமே.
இன்னொருத்தர் அங்கே அங்கே அலையிறது தேவையில்லையே, அதனால கிரக பரித்தியாகம் தேவையில்லை. இடத்துல உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்துட்டு அந்த அந்த விஷயத்துக்கு மனசு போனவங்க தானே எங்கேயும் உட்கார்ந்து பண்ணா என்ன கேட்கலாம். பண்ணலாம், அதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. சன்னியாசம் சொல்ல முடியாது. ஏன் வெளியில் போகக்கூடாது, ஏன் விட்டு போக முடியாது, ஏன் போக முடியாது கேட்கலாம் முடியாது. இப்படியும் கூட கேட்கலாம், வெளியே போனா என்ன சாப்பாடு கிடைக்காதா, என்ன வருது, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்காது, வெளியில் காமிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால இங்கே உட்காரலாமே இங்கே உட்காரலாமே மனசு திருப்பி திருப்பி அங்கே உட்கார வைக்கிறது. அதுக்கு என்ன காரணம், ஏதோ அதிக பாக்கி இருக்கு, பூர்ணமான வைராக்கியம் வரல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி தோன்றதாக அங்கேயே உட்காரலாம், அதுதான் பெட்டர். அப்படி ஒரு உள்ளுக்குள்ள எண்ணம் இருக்குனால் போய் திருப்பி வர்றதோட அங்கேயே உட்காரும் நல்லது. அதனால அந்த அப்படியே கிரகஸ்தனா உட்கார்ந்து தியானம் பண்றதுன்னு ஒன்றும் தப்பா சொல்லவே அவரு. ஆனா யுத்தாய திக்ஷாகரியம் தெரிஞ்சுன்னு இருக்க, யுத்தாயானா யுத்தாயான்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல அனிகேதா மதி, அனிகேதம் ஒண்ணு இருக்கக்கூடாது, மதி ஒண்ணு இருக்கணும். இருக்கிற இடம் ஒன்னா இருக்கக்கூடாது, மதி ஸ்திரமா இருக்கணும். இருக்கிற இடம் இல்லை, இருக்கிற இடம் மாறிலே இருக்கணும், மதி ஸ்திரமா இருக்கணும். ஏன்னா சாதன விஷயத்துல இருக்கிற இடம் ஒன்னா இருந்தால் ஒரு 10 நாள் ஒருத்தர் ஒரு தபஸ்வியா ஒரு இடத்துல பார்த்தால் இவர் ஏதோ பெரிய ஒரு மகானா இருக்க, பல பேர் அந்த பிரணாமம் பண்ணுவா, அது கொண்டு வருவா ஆசீர்வாதங்கள் கேட்பாங்க. அங்கே ஒரு இப்ப என்ன வரும், கிராமம் இல்லை நகரம் இல்லை, அதோட பெருசா போயிடும், மெட்ரோ சிட்டியா போயிடும். சாதாரண நகரம் இல்லை, ஒரு இடத்துல ஸ்திரமா ஏகாந்தமா வாஸ்தவமான தபஸ் ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து பண்றதா இருந்தால் கண்டிப்பா அது ஒரு பெரிய மெட்ரோ சிட்டியா போயிடும். ஏன்னா அங்கேயே அவர் பெரிய தபசி இருக்க, அவரை பிரணாமம் பண்றதுக்கு பல பேர் வந்து இருக்காரு. அப்ப அவளுக்கு வரவாளுக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடுக்காக ஹோட்டல் ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு இது லாட்ஜ் வேணும், அப்ப அங்க வரதுக்கு பஸ் சௌகரியம் வேணும், இன்னும் ட்ரெயின் வேணும், ஃபிளைட் ஏர்போர்ட் வர வந்துடும், எல்லாம் வரும் இல்லையா, பார்க்க முடியும் நம்மளால. அதனால அதுக்கப்புறம் இவர் இப்படியே உட்கார்ந்தா இருந்தால் ஒன்னும் பேசுறது இல்லைன்னா இன்னும் அவருக்கு ஒரு கமிட்டி வரும். அவரை பிரார்த்தனை பண்றதுக்கு வரவாளுக்கு ஏற்பாடு பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஏற்படுவாங்க. அவ என்ன கேட்பான், நீங்க கொஞ்சம் பேசணும், இல்லைன்னா வரவாளுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், இதுல பார்க்க வருவாங்க நிறைய பேர், நீங்க ஒண்ணுமே பேசுறது இல்லைன்னா அவளுக்கு எல்லாம் மனசு கஷ்டமா போடும், கொஞ்சம் 1 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. நம்ம நகரம் இல்லை, அதோட பெருசா போயிடும். விதித்த தேசம் என்கிறது ஒரு சுபாஷிதத்தில் சொல்றது, அது நம்மளுடைய மைண்ட் செட்டப் அனுசரிச்சு அது மாறுது. விதித்த தேசத்துல போய் உட்கார்ந்தா தபசு சரியா வந்துடும் அப்படி இல்லை. அதனால அது ஒரு உபயோகமா இருக்கு, அனுகூலமா இருக்கு. இந்த தபசு சரியா நடக்கிறதுக்கு விதித்த தேசம் என்கிறது அனுகூலமா இருக்கு. அவ்வளவுதான். என்ன சொல்றது, அதேவ வனம் விரிக்கம் எதினாம் விமுக்தையே, ஆரம்பத்தில் 2 பாடம் ஞாபகம் இல்ல. வனம் விரிக்கம் எதினாம் விமுக்தையே, வனம் விரிக்கம் விரிக்கமான வனம், எதினாம் சம்யமசீலானா, யாருக்கு சம்யமம் பின்னாடி இருக்கோ அவருக்கு விமுக்தையே விமுக்திக்காக உபயோகப்படுது. வாஸ்தவம் காமாபுராணம் அதிகாம காரணம், காமாபுரனா இருந்த இருக்க தேசத்துக்கு போறதா இல்ல, காமாபுராணம் அதிகாம காரணம். ஏன்னா யாரும் இல்லையே இங்க ஏகாந்தமா இருக்கு, அப்ப காமமும் வந்துட்டு விரித்த தேசத்தினால ஒன்றும் தராது. ஆனா விரித்த தேசம் 2 பேருக்கும் அனுகூலமா இருக்கு. எதினா விமுக்தையே காமாபுராணம் அதிகாம காரணம். இப்போ இதெல்லாம் பேசலாம் சொல்லலாம், ஸ்ருதி அப்படிதான் இருக்கு. ஆனா வியாபகாரிகமான ஒரு இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டே இருக்கும், கூட்டம் இல்லாம இருக்க முடியாது. அங்கே உட்கார்ந்து மனசு நியந்திரிச்சு பண்ண வேற வழி இல்லை. இப்போ காரணத்தில் போய் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வாஸ்தவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா
என்ன நடக்கிறதுன்னு கேட்டா நடக்கிறது இப்படியா இப்படிதானே நடக்கிறதுன்னு கேட்ட யாரையும் இன்னொருத்தரை பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் நடக்கும், அது வேற விஷயம். பிராக்டிக்கல்னா இன்னொரு வேற விஷயம் இருக்கு. இன்னொன்னு ரெண்டாவது இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற இடத்துல எல்லாம் முமுட்சுக்கள் இருக்கா நமக்கு தெரியாது. ஒரு பாவனையோடு இருக்கா. இப்ப என்ன வந்திருக்குனால் சன்னியாசம் அது ஒரு லோக சேவனத்தை பண்றதுக்கு ஒரு ஒரு அது ஒரு இது மாதிரி இருக்கு, வழி மாதிரி இருக்கு. அப்படி சாஸ்திரத்துல எங்கேயும் சொல்லல. லோக சேவனம் பண்றது பெரிய விஷயம், அதுக்கு சன்னியாசம் தேவையில்லை. சன்னியாசம் எதுக்கு தேவையா இருக்கு? சன்னியாசம்னா லோக சேவனம் பண்றதுக்காக சன்னியாசாசனம் அப்படி எங்கேயும் இல்லை. ஏஷாம் நோயம் ஆத்மைவாயும் லோகம், அதுதான் சன்னியாசம். ஆனாலும் காலத்தினுடைய ஒரு சுபாவம், இன்னொருத்தரைய இன்னொரு இது பண்றதுக்காக நடக்கிறது அப்படியே நடக்கும். சாஸ்திரம் வேற விஷயம். நிராசிஷம் அனாரம்பம் நிர்நமஸ்காரம் அஸ்துயம் அக்ஷேணம் க்ஷீணகர்மாணம் தம் தேவா பிராமணம் இது. நிராசிஷம் ஆசிஸ் ஆசிஸ் கொடுக்கிறது, ஆசிஸ் ஆசிஷம் பதார்த்தம் ஆசிஸ் பேர் ஆசீர்வாதம் சொல்றது, ஆசீர்வாதம் சொல்றது. உண்மையா ஆசிஸ்ங்கிற வார்த்தைக்கு இச்சா அர்த்தம். ஆசீர்வாதம்னா காமவாதம் அர்த்தம். நீங்க எது உங்களுக்கு ஆசைப்படுறதோ அது நடக்கட்டும் அப்படி சொல்றது இல்லையா. ஆசிஸ்னா ஆசி என்கிற சப்தத்துக்கு இச்சா, இச்சை, ஆசை அர்த்தம். ஆசி ஆசை, அதனுடைய தமிழ்தான் ஆசா, ஆஷா, ஆசி ஆஷா. நிராசி ஆசை இல்லாத, ஆஷான்னு இருக்கு இல்லையா, ஆசி ஒரே அர்த்தம் தான். அது இது சகாராந்த சப்தம். ஆசி ஆசிஷோ ஆசிஷா. ஆஷா ஆசை ஆஷா, ஆஷா சப்தத்துக்கு இன்னும் அர்த்தம் இருக்கு, திக்குன்னு அர்த்தம் இருக்கு. ஆனா ஆஷா சப்தத்துக்கு இன்னும் அர்த்தம் இருக்கு இல்லையா. அப்ப ஆசீர்வாதம்னா இச்சையே சொல்றது, இச்சையை சொல்றதுன்னா அர்த்தம் எது ஆசைப்படுறதோ அது நடக்கட்டும் அப்படி பிளஸிங்ஸ் கொடுக்கறதுக்கு ஆசீர்வாதம் பேர். அதுதான் நம்ம யூஸ் பண்றோம் அந்த வார்த்தை. நிராசி ஆசை இல்லாதவர், நிராசிஷம் அனாரம்பம் நிர்நமஸ்காரம், நமஸ்காரம் அங்கே செல்லாது, ஸ்துதியும் ஸ்துதி செல்லாது. அக்ஷீணம் க்ஷீணம் கிடையாது, க்ஷீணகர்மானம் கர்ம கைச்சிருக்கு. சர்வ தேவா பிராமணம் அவரே அர்த்தம் சொல்ற. விசிஷ்டை சம்பாதி பிரணமதா புருஷான ஆசீர்வாத பயிர்ஜதே. லோகத்துல ஆசீர்வாதம் எங்க நடக்கிறது? விசிஷ்டை பயிர்ஜதே. சக்கரந்திரம் படிக்கும்போது படிக்கிறது வந்தனம். வந்தனம்னா சுவாவதிக உத்கிருஷ்டத்துவ பிரகார ஞானானுகூல வியாபாரா அப்படி சொல்லுவோம். சுவாவதிக உத்கிருஷ்டத்துவ பிரகார ஞானானுகூல வியாபாரம் என்ன அபிப்பிராயம் கேட்டா, இன்னொருத்தர் உத்கிருஷ்டனா நான் பாக்குறேன், அவரே உத்கிருஷ்டன் காமிக்கிறது ஸ்வ அவதிக என்னோட உத்கிருஷ்டன். இன்னொருத்தர் உத்கிருஷ்டன்னா யாரோட உத்கிருஷ்டன் சொல்ல முடியாது, என்னோட உத்கிருஷ்டன் அவன். நான் அந்த அவதி என்னோட உத்கிருஷ்டன் அவர். அவதிக உத்கிருஷ்டத்துவ பிரகார ஞானம் அப்படின்னா அவர் உத்கிருஷ்டர், என்னை அபேட்சிச்சு அவர் பெரியவர் அப்படி என்கிற ஒரு ஞானம். இந்த ஞானானுகூலமான வியாபாரம், அந்த ஞானம் வரதுக்காக பண்ணக்கூடிய வியாபாரம். இந்த ஞானம் யாருக்கு வரணும்னு கேட்டா எனக்கு இல்லை, எனக்கு அந்த ஞானம் இருக்கு. நான் யாரே பெரியவனா பாக்குறேனோ அவர் பெரியவர் என்கிற ஒரு புத்தி அவருக்கு இன்னொருத்தருக்கும் வரும். நான் உங்களே நமஸ்காரம் பண்றதா இருந்தால் உங்கள் என்னோட பெரியவர் நான் நினைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு ஞானம் வருது, பார்க்கின்ற ஞானம் வருது இல்லையா, இல்லைன்னா நான் உங்களே நமஸ்காரம் பண்ணணும். அப்போ நான் நீங்க பெரியவர் நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்கிற ஒரு ஞானம் இன்னொருத்தருக்கு வர்றதுக்காக நான் பண்ணக்கூடிய வியாபாரத்துக்கு நமஸ்காரம் பேரு வந்தனம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப உத்கிருஷ்ணன் அவர் என்ன பண்ணுவார், அனுகிரகத்தை கொடுப்பார்.
விசிஷ்டைகி சம்சாரிகி பிராமதாம் புருஷானாம் ஆசீர்வாதம் பிரயோஜனே. விசிஷ்டைகி ஆசீர்வாதம், அவர் ஆசீர்வாதம் கொடுக்குவார். ஆசீர்வாத பிரயோஜனம் அபேட்சிதம் சம்பதி தது அபிவிருத்தி பிரார்த்தனா ஆசி. அவருக்கு எது தேவையா இருக்கோ அது நல்லா வரட்டும், அதுக்கு அபிவிருத்தி இருக்கட்டும், அப்படி பிரார்த்தனை பண்றதுக்கு ஆசின்னு பேரு. புருஷானம் அது பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா ஆசீர்வாதம் பரவாயில்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கணும்னா அது கொண்டு இருக்கக்கூடாது சொல்றேன். அது உபதேசம் பண்ற யாரு? கன்னியாசிக்கு. நமக்கு இல்ல, கன்னியாசிக்கு உபதேசம். நீ கன்னியாசியா இருக்குனால் ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது, கேட்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது, சம்சாரம் பண்ணி வரணும். அது ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக இல்லை கன்னியாசி. ஏனால் அதாவது புருஷானாம் பின்னதித்வா தது அபிமதான்வேஷனே வெள்ளதித்வத்தை லோகவாசனா வர்த்ததே. அவ்வளவுதான். நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னால் உங்களுக்கு எது இஷ்டம்னு முதல் கிரகிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு இஷ்டமில்லாத ஏதோ ஒண்ணு அது நடக்கட்டும் சொல்லக்கூடாது இல்லையா? மனசு கஷ்டமா போயிடும். அப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லை, உங்களுக்கு எது இஷ்டம்னு முதல் உங்களுடைய பேச்சினாலையும் நான் கவனிக்கணும். முதல் நீங்க எப்படி பேசுறதா, இவருக்கு இதுதான் இஷ்டமா இருக்கு. இப்போ பெரியவாழ்க்கைக்கு போனா உடனே நம்ம என்ன சொல்லுவாங்க கேட்டா, அந்த மாதிரி குழந்தைங்க கல்யாணம் செய்திருக்கோம், இருக்கும் இருக்கும் படிக்கா போயிட்டு இருக்காங்க. இப்ப பெரியவா என்ன நினைக்கிறாங்க, இதுதான் இதுதான் இஷ்டமா இருக்கு. அவர் என்ன பண்ணுவான், எல்லாம் நல்லாபடி நடக்கட்டும், உங்களுடைய பையனுக்கு அந்த கிடைக்க வேண்டிய வேலை நல்லா கிடைக்கட்டும், புரிதலும் இல்லையா? அது சொல்லல, அவர் சொல்ல மாட்டாருன்னா இன்னும் சொல்ல மாட்டார். இவரே பார்த்து என்ன அப்படி வரும். அப்ப அவரே நம்மளே கெடுத்தது. அதனால என்ன வரும், இப்போ அவர் ஆசீர்வாதம் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணணும்னா உங்களுடைய ஆசித்து என்ன தெரியணும். ஆசித்துனா ஆசை, நீங்க எது ஆசைப்பட்டு இருக்காரோ அதை முதல்ல கௌரிக்கும், அது கிரகிக்க உங்களுடைய வாசனால நீங்க எப்படி பேசுறதுன்னு பார்த்துங்க. இவருக்கு இதுதான் இஷ்டமா இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஒண்ணும் இஷ்டம் கிடையாது, எல்லாருக்கும் இஷ்டமான ஒரு பொருள் அப்படி கிடையாது. புருஷானாம் பின்னருச்சீனாம் பின்னருச்சிக்கு லோகா காளிதாசன் என்ன சொல்லுவார், பின்னருச்சிக்கு லோகா. எல்லாருக்கும் ஒண்ணும் இஷ்டம் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் இஷ்டமான ஒரு பொருள் அப்படி இல்லை. நம்ம பல பேர் பின்ன ருச்சியா இருக்கு, இவருக்கு இது ருச்சி, இன்னொருத்தருக்கு இன்னொரு ருச்சி. அப்போ புருஷானம் பின்னருச்சிக்குவா அபிமத அன்வேஷனே. அவருக்கு எது அபிமதமா இருக்கு, உங்களுக்கு எது அபிமதமா இருக்கு, உங்களுக்கு எது அபிமதமா இருக்கு, அதை அன்வேஷனம் பண்ண முடியும். அன்வேஷனம் பண்ணோம்னா சூக்ஷமா கவனிக்கலாம். அன்வேஷனே எதிரடி பத்தியா அது சித்தம் முதல் கொண்டு வரணும். லோகவாசனா வந்ததே, லோகவாசனை வருது, லோகவாசனை வர்த்திச்சு ஞான விரோதி, அது ஞானத்துக்கு விரோதியா இருக்கும். ததாட ஸ்மிருத்தியந்ததே லோகவாசனையா ஜந்தோ சாஸ்திரவாசனையா வித தேகவாசனையா ஞானம் யதாவன் நைவ ஜாயதே. மூணு வாசனை, லோகவாசனா, சாஸ்திரவாசனா, தேகவாசனை. லோகவாசனை விபரீதம் பிரசித்தம், தேகவாசனையும் விபரீதம் தான், சாஸ்திரவாசனையும் விபரீதம் சொல்றாங்க. சாஸ்திரவாசனா எப்படி, சாஸ்திரத்திலும் வாசனைன்னா சாஸ்திரத்துல எது பிரதிபாதனமா இருக்கோ அதுல வாசனை இருக்கும். சாஸ்திரத்திலேயும் வாசனை எப்படி வரும், சாஸ்திரம்னா எதுக்காக கிடைக்கிறது, சாஸ்திரம்னா எதுக்காக கிடைக்கிறதுனா சாஸ்திரத்துல ஏதோ ஒன்று சொல்றது, அது புரியறதுக்காக படிக்கிறது. அது புரிஞ்சப்புறம் அந்த சாஸ்திரத்தை விடணும். சாஸ்திரத்தினால எது பிரதிபாதனம் பண்ணிருக்கோம் அது கிரகிக்கணும், அது கிரகிச்சப்புறம் சாஸ்திரத்தை விடணும். சாஸ்திரத்தை விட்டுருந்தாலும் என்ன வரும், சாஸ்திரத்தை குறித்து இருக்கிற எப்போ அத்தியனம் செய்யல, அத்தியனம் பண்றவங்க சன்னியாசின்னு சொல்லல, அத்தியனம் பண்ண அப்புறம் தான் சன்னியாசி. அத்தியனம் பண்ணும்போது விரட்சியாகி ரெண்டு பேர் இருக்கணும். ஆனா லோகவாசனையும் தேகவாசனையும் அப்பவும் பிரதிபந்தம் தான், சாஸ்திராதீனத்துக்கும் பிரதிபந்தம் தான். ரொம்ப லோகவாசனையும் இல்லாமதான் இருக்கும். அப்படி சாஸ்திராதீனம் பண்ணி சாஸ்திரத்தினால நிரூபணம் பண்ணக்கூடிய பொருள் ஏதோ அது கிரகிச்சப்புறம் சாஸ்திரத்தை விடணும். இல்லைன்னா அந்த சாஸ்திரவாசனை எப்படி இருக்கும் பார்ப்போம். உண்மையா பார்க்கலாம், அக்னியில் ஏதாவது படிக்கிறது ஆமதி விவரணம் பல விதமான வியாக்கியானங்கள் அக்னியில் சுத்தி அங்கே இருக்கிற இவர் சொல்றார் அவர் சொல்றார். இத
இவர் எப்படி சொல்றார், அவர் எப்படி சொல்றார். இப்ப நான் வந்து வியாக்கியானம் பண்றவனா இருந்தா என்னுடைய கர்த்தவியம் பாமதிகாரர் எப்படி வியாக்கியானம் பண்றார், இந்த விஷயத்தை விவரணக்காரர் எப்படி வியாக்கியானம் பண்றத நீங்க கேட்கறதா இருந்தா சொல்ல வேண்டியது இது கர்த்தவியம் இருக்கு. சாஸ்திராத்தியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது விவரணத்துல இப்படி சொல்றாரு. இந்த பாமதிகாரோட அபிப்பிராயம் எப்படி, இது சொல்றது என்னுடைய சிஷ்ய போதனம் பண்ணாது வைத்து மறந்து போச்சுன்னா முடியாது. இது சாஸ்திரவாசனை. இந்த சாஸ்திரவாசனை இருந்தா தான் நான் பிரித்து சொல்ல முடியும். இந்த இடத்துல விவரணக்காரோட அபிப்பிராயம் எப்படி, ராமதிகாரோட அபிப்பிராயம் எப்படி, அந்த வியாக்கியானம் பண்றோம் அவருடைய அபிப்பிராயம் எப்படி, அந்த அபிப்பிராயத்துக்கு இருக்கு இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு, இந்த அளவுக்கு சாமியம் இருக்கு, இதெல்லாம் நிரூபணம் பண்ணக்கூடிய கௌசலம் இருந்தால்தான் அத்தியாபனம் பண்ண முடியும். இதே சொல்ல முடியாது. இதுக்கு சாஸ்திர வாசனை பேரு. இந்த சாஸ்திர வாசனை இருந்தால்தான் அத்தியாபனம் பண்ண முடியும். ஆனா இதுக்கப்புறம் வஸ்து கிரகிச்சவனான ஒரு மூச்சுவா இருக்கிறதா இருந்தால் அதுக்கப்புறம் விவரத்துக்கும் பாமதிக்கும் என்ன வித்தியாசம் சொல்ல வேண்டியது என்னுடைய கர்த்தவியமா? அது இல்லை. ஏன்னா விவரணமும் பாமதியும் சொல்ல வேண்டிய அதனால பிரதிபாதமான விஷயம் இருக்கு. அது புரிய வைக்கிறது தானே இவாளுடைய எல்லாம் பிரயத்னம். அவள் பரஸ்பரம் இருக்கக்கூடிய மதபேதம் ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லைன்னா பிரம்மஜானத்துக்கு பிரதிபந்தமா பிரம்மஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்கு கிரகிக்கிறதுக்கு அதை சுடமா புரிய வைக்கிறதுக்கு தேவையான பிரக்கிரியைகள் எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அது கஷ்டம். ஆனா அது பாமதிகாரர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அந்த பேஜில் என்ன இருக்கு, இந்த சூத்திரத்துல என்ன இருக்கு, அது அங்கே என்ன இருக்கு, இங்கே என்ன இருக்கு, இதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா எனக்கு அதனால மோட்சத்துக்கு பிரதிபந்தம் இருக்கா? அப்படி கிடையாது. ஆனா சாஸ்திர அத்தியாபனம் பண்றது முடியாது. அவர் என்ன சொல்றதுன்னு கேட்டா சொல்லணும். அந்த வாசனைக்கு சாஸ்திர வாசனாங்க. அந்த வாசனை வந்து கிரந்தாத்தியனத்துக்கு கிரந்தாத்தியாபனத்துக்கு உபயோகமா இருக்கு, மோட்சத்துக்கு உபயோகம். மோட்சம் வேணும்னா அது புரிய சாஸ்திரத்தினால எது புரிய வைக்கிறதோ அந்த விஷயத்தை வைக்கிறதும் சாஸ்திரத்தை விடணும். அதனால சாஸ்திரவாசனையா ஏகவாசனையா ஞானம் யதாவம் நைவஜாயते. ஆரம்பம் இருக்கா, ஆரம்ப நமஸ்காராதிஸ்வரி திரட்டவியம், ஆரம்பம் கிரியாரம்பம் புதுசா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, ஆரம்ப நமஸ்காராதிஸ்வரி திரட்டவியம், அது எல்லாமே ஞான விரோதி. ஆரம்ப சுவார்த்தம் பரோபகாரார்த்தம் வா கிரக கஷேத்ராதி சம்பாதன பிரயத்ன ஆரம்ப. ஆரம்பம் என்ன, தனக்காக இன்னொருத்தருக்காக கிரகம் சுவார்த்தம் பரோபகாரார்த்தம் வா இன்னொருத்தருக்காக கிரக கஷேத்ராதி சம்பாதன பிரயத்ன, கிரகத்தையோ கஷேத்திரத்தையோ பூமியையோ ஆசிரமம் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், இன்னும் விஸ்தாரமா பண்ணணும், ப்ராஜெக்ட் நிறைய ஆரம்பிக்கணும் அப்படின்றால் அது ஞான விரோதி. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, ஞான விரோதி. நான் சன்னியாசின்னு சொல்லி சன்னியாசாசிரமத்தில் இருக்கேன்னு சொல்லியிருந்த இது சன்னியாசியோட வேலை இல்லை. அவ்வளவு இது லோகத்துக்கு உபகாரமா இருக்கலாம், லோகத்துக்கு உபகாரமா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. லோகத்துக்கு உபகாரம் பண்றதுக்காக சன்னியாசாசிரமம் இல்லை, அது முதல் கவனிக்க வேண்டிய விஷயம். ஞானம் வந்தப்போ அது ஆரோக்கியவசமா நடக்கிறதா இருந்தா ஒன்றும் ஞானம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துக்காக இல்லைன்னு சொல்லுது. அபரோக்ஷ சாட்சாத்காரம் வர்றதுக்கு முன்னாடி சன்னியாசத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்தை ரொம்ப கவனிக்க வேண்டியது சொல்லுவோம். என்னன்னா இல்லை அவரே ஸ்தாபனம் பண்றதா இருந்தா கூட நான் தப்பிலே சொல்றேன். ஏன்னா அந்த அளவு கவனிக்கிறேன். சாதகோபதேசம் அவர் சாதகரா எப்படி சாதகர், மனுஷனே கிடையாது, பட்டமா தெரியாது, எப்படி மனுஷனா இருக்க முடியும்? இந்த பிரதாரணிக பாஷ்யமானது 16 வயசுல இருக்கிறதுனா மனுஷன் எப்படி மனுஷனா இருக்க முடியும்? சந்தேகமே கிடையாது. அதனால இன்னொருத்தர் பண்ற ஸ்ரீகிருஷ்ணன் பண்றத சொல்ற மாதிரி இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணன் பண்ணியிருக்கா, அதனால நான் பண்ணலாம் சொல்ற மாதிரி இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணன் இன்னும் கோவர்தனாவதாரணம் பண்ணியிருக்காரு. அனுகரணத்துக்காக இல்ல, ஸ்ரீகிருஷ்ணன் எது பண்றதோ அது உங்களுக்கு தர்மம் இல்லை, உங்களே எது பண்ண சொல்றதோ அது உங்களுக்கு தர்மம். ஆதிசங்கர் எது பண்றதோ அதெல்லாம் நமக்கு தர்மம் இல்லை. ஆதிசங்கர் எது உங்களுக்காக பண்ண சொல்றது, நமக்காக எது பண்ண சொல்றது, அதுதான் நமக்கு தர்மம். தர்மசாஸ்திரத்துல அனுகரணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது, அனுகரணத்துக்காக இல்லவே இல்லை. இப்போ
புராண கதைகளா இருந்தாலும் புராண கதையில ஒருத்தர் இப்படி இருக்கு சொன்னா நமக்கு அனுகரணம் பண்ணலாம். அப்படி இல்லை, அனுகரணத்துக்காக இல்லவே இல்லை. அந்த கதையிலிருந்து கிடைக்கல ஒன்று கிடைக்கும், ஒரு உபதேசம் கிடைக்கும். அதுதான் உபதேசம், அதுதான் தர்மோபதேசம். அந்த கதையில இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் என்ன இதெல்லாம் பண்றதோ அதெல்லாம் நமக்கு அனுகரணியம் அப்படி கிடையாது. அனுகரணத்துக்காக தர்மசாஸ்திரமே கிடையாது. அதனால அரிசங்கர் இது பண்ணியிருக்காரோ அது நம்மளுடைய இல்லை, அது அனுகரணியமா இல்லை. ஏன்னா அது அப்படி இருக்கும். இப்போ சாதாரணமா சொல்லுவாங்க, இப்போ அந்த எப்படி அந்த இந்த அளவுக்கு விஷயங்கள் எப்படி படிச்சிருக்காரு கேட்டா படிக்கிறதுக்கு எப்போ சாதாரணமா கவனிச்சா கூட அந்த அளவுக்கு டைம் எங்க கிடைக்கிறது? படிக்கிறதுக்கு எவ்வளவு சமம் நமக்கு தெரிய முடியாது. எங்க இருந்தெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்கள் கொண்டு வருவது, எங்க இருந்தெல்லாம் நியாயங்கள் கொண்டு வருது. இப்போ அவர் ஏதோ ஒரு உபன்யாசம் பண்றதா இருந்தால் தத்துவத்தை அப்படி உபன்யாசம் பண்ணுவாங்க. இது அதுவும் இல்லை, எக்ஸ்ட்ரா கொண்டு வருது இல்லையா? இப்போ மகாபாஷ்யத்தில் எப்படி இருக்கு, மகாபாஷ்யம் படிச்சு எழுதுற மாதிரி தெரியுது, சாகர பாஷ்யம் படிச்சு எழுதுற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு தத்துவத்தை பத்தி இப்படியே பேசிட்டு இருக்கிறதா இருந்தால் ஏதோ தத்துவம் கிரகிக்கிறவங்க கூட பேசலாம். இது எப்படி இந்த காட்டிங்ஸ் கொண்டு வருது இல்லையா? காட்டிங்ஸ் கொண்டு வருது என்னன்னா கிரந்தமே பார்க்கறது தெரியறது இல்லையா? அந்த அளவுக்கு கிரந்தமே பார்க்கறதுக்கு எப்போ கை கிடைச்சது, எங்க இருந்து அந்த கிரந்தங்கள் எல்லாம் கிடைச்சது, அந்த கிரந்தத்துடைய அர்த்தம் யாரு சொல்லிக் கொடுக்குது, எங்க ஏதாவது ஒரு தப்பு தெரியறதா, அந்த கிரந்தத்தோட ஒரு சாதக பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கொண்டு வந்து காமிக்கிறதா இருந்தால் எங்கேயாவது அந்த மீமாசையில இருக்கக்கூடிய விஷயம் தப்பா அனுபவம் பண்றதா தெரியல தெரியல. அது யாரு சொல்லிக் கொடுக்கறது, எப்போ படிச்சது, அந்த அளவுக்கு புத்தகங்கள் இப்படியே பார்க்கறதுக்கு டைம் இல்லையே. இப்படி ஒரு பேர் இப்படியே எடுத்து பார்க்கறதுக்கே டைம் கிடைக்கலையா? அதுக்காக எழுதி வச்சிருக்கு இல்லையா? இது எழுதுறதுக்கு எப்ப எவ்வளவு டைம் கிடைக்கல, எப்படி டைம் கிடைக்கல? நம்ம 4 வருஷம்னா அந்த பிரதானிடம் நீங்க ஜஸ்ட் அத இருக்கிற மூலத்தை எப்படி காப்பி பண்ணி பார்ப்போம். உங்களால 2 வருஷத்துக்குள்ள முடிக்க முடியாது. அதை எழுதி ஜஸ்ட் காப்பி பண்றதுக்கு ஒரே ஒரு பிரதாரணி வாங்கி சொல்றேன், அது உங்களுக்கு காப்பி பண்றதுக்கு ஃபுல் டைம் நீங்க பண்றதா இருந்தா 1 வருஷத்துக்குள்ள முடியும். ஒரு நாள் ஒரு 5 மணி நேரம் உட்கார்ந்து, ஒரு 10 மணி நேரம் உட்கார்ந்து பண்றதா இருந்தா ஒரு 9 மாசம் 8 மாசத்துக்குள்ள முடிக்கலாம். அப்படி இருக்க அதனுடைய அர்த்தம் யோசிச்சு குடும்பத்திலிருந்து கிரகிச்ச தேவையான வாக்கியங்கள் கொண்டு வந்த சேர்த்து எப்படி சொல்லணும்னு கவனிச்ச அதை எழுதி வச்சது. அது என்ன மேஜிக்கா மாதிரி தெரியறது இல்லையா? என்ன மேஜிக் அது? அதனால மனுஷ காரியமா கிரகிக்க முடியாது. அமானுஷங்க கஷ்டமா இருக்காங்க. அது ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லல, உண்மையா தெரியுது. ஆனா கிரந்தம் இந்த அளவுக்கு அது அதனுடைய பரிமாணத்தை பார்த்தாலே தெரியுது. அந்த வயசுக்குள்ள முடிச்சாச்சுனால் அது மனுஷனுடைய கஷ்டம் கஷ்டமா தெரியுது. பக்கவா கொண்டு இல்லை. அதுவும் நான் சொல்றேன், ஒரு பண்டிதனால பண்ண முடியாத காரியத்தை ஒரு 50 ஒரு 40 வயசு 45 வயசுல மன்னா சாஸ்திரார்த்தம் கிரகிக்கிறவனுக்கு, சாஸ்திரம் மன்னா கஷ்டமா படிச்ச ஒரு பண்டிதனுக்கு பண்ண முடியாத காரியம் தான் மத்த பாஷ்யக்கார பண்ண காரியம். அது ஒரு ஸ்ரீபாஷ்யமா இருந்தால் பாண்டித்யம் இருக்கான். ஏன்னா இந்த அவருடைய அபிப்பிராயத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சூட்டங்களை சமநிலைப்படுத்த முடியாது. அதுக்காக பாண்டித்யம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, பாண்டித்யம் இருக்கணும். ஆனா ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சைலி நல்லா இருக்கும், அவருடைய சைலி நல்லா இருக்கும், அழகா இருக்கும், ரொம்ப அற்புதமான சைலி. அவருடைய விஷயம் வேற, அவருடைய மூல சித்தாந்தம் வேற. அந்த சித்தாந்தம் உபநிஷத்துல ஒட்டுறது அது வேற விஷயம், அதுக்காக நான் சொல்லுவேன். ஆனா அந்த விஷயம் அவர் பண்ணது, அவர் ஆயுஷ்மானவர், நிறைய ஆயுஷ் இருக்காரு. இவருக்கு பண்ணிட்டு வைத்தா வரம் அதுக்குள்ள முக்கியமான வேலை முடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறதா இருந்தா பிரச்சாரம் பண்ணலாம். பண்ண வேண்டி அவரோட உத்தேசத்தை முடிச்சப்பறம் டைம் கிடைக்கிறதா இருந்தா, இன்னும் ஆயுஷ் இருக்கிறதா இருந்தா பண்ணலாம். அந்த மாதிரி முடிச்சிருக்காரு இல்லையா? அப்போ உடனே சர்வ மாற்றத்துக்கு இருக்குனால் அது மனுஷனுடைய கஷ்டத்தில் இது விதிஷா சன்னியாசிக்காக கொடுக்கக்கூடிய உபதேசம். தாவேதோ ஆசீர்வாத ஆரம்பம் முத்தேன தியாகம்.
முக்தேன தியாஜ்யம் முக்தேனா இருக்கக்கூடாது மூக்குனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மூக்குவை பத்தி தான் சொல்லியிருக்கு. முக்தேன தியாஜ்யம் இருக்கு. முக்தனுக்கு ஒன்றும் வராது, மூக்குனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதாவே பிரணமதாம் வேதசங்கன்யம். இப்போ ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லைனால் ஆசீர்வாதம் நிறைய கொடுக்கறதா இருந்தால் சொந்தம் இருந்தானே சந்தேகம். சரி ஆசீர்வாதம் ஒன்றும் பண்ணாம இப்படியே சாணுவா உட்கார்வா இருந்தால் வரவாளுக்கு மனசு கஷ்டமாயிருமே. அதை கேட்கிறா. நமக்கு வரக்கூடிய சந்தேகம் தானே. ஆசீர்வாதாவே பிரணமதாம் வேணும். பிரணாமம் பண்ணக்கூடிய மனுஷியாளுக்கு மற்றவாளுக்கு கேதசங்கன்யா கேதும் வரும் இல்லையா. அது அதனால கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? பிரணாமம் பண்றதா இருந்தா ஒண்ணுமே பார்க்காம கவனிக்காம இருக்காங்க உட்கார்ந்து அது சரியா இருக்குமா கேட்டால் சங்கனியா. லோக வாசனா சேவையோ உதயோ பரிகாராய. இப்போ லோக வாசனையும் வரக்கூடாது, மற்றவாளுக்கு எதுவும் வரக்கூடாது. எனக்கு லோக வாசனை வருவா இருந்தால் என்னுடைய ஞானத்துக்கு அது பிரதிபந்தம். மற்றவாளுக்கு கேதுவும் வரக்கூடாது இல்லையா. அதுக்காக என்ன பண்ணலாம் கேட்டா அவரே சொல்ற லோக வாசனா சேவையோ உதயோ பரிகாராய பிராக்டிகலா சொல்ற நிகில ஆசீர்வாத பிரதிநிதித்துவேன நாராயண சந்திர பிரயோகா. நாராயண நாராயணா சொல்லணும் சொல்லி சில பேர் பண்ற மகான்கள் பல பேர் இப்படி ஆசீர்வாதம் பண்றதில்லை, நாராயண நாராயணா சொல்லுவாங்க. அது உத்கிருஷ்டமான ஒரு சித்தாச்சாரம். இன்னொருத்தர் பிராணம் பண்ணும்போது அப்படியே ரொம்ப ரசிக்கிறதா இருந்தால் அந்த ரசமே நம்மளை வேற வழியை கொண்டு போயிடும். அதனால நாராயண நாராயணன் ஒரு அற்புதமான சித்தாச்சாரம். நாராயண சப்த பிரயோகா. அப்போ நாராயண சப்தம் பிரயோகம் பண்றதா இருந்தால் அவர் கவனிக்கிறதும் புரிய முடியாது. அதனால கேளும் வராது, நமக்கு பந்துவும் வராது. ஏன்னா நாராயண ஸ்மரணம் தானே பண்ணிருக்கோம். அதனால இன்னும் ஞானா இவருக்கு அபிவிருத்திக்காக ஏதாவது என்னுடைய சக்தியினால ஆசீர்வாதம் கொடுக்கலன்னா நமக்கு என்ன சக்தி இருக்கும்? ஆனா பிரணாமம் பண்றதும் அது ஒரு சித்தாச்சாரம். பிரணாமம் பண்றதும் ஒரு சித்தாச்சாரம், ஆசீர்வாதமும் நாராயண ஸ்மரண பூர்வமா பண்றதும் அது ஒரு சித்தாச்சாரம். பிரணாமம் பண்றது பிரணாமம் பண்றவாளுடைய சம்பிரதாயம். யாரையும் பிரணாமம் பண்ணக்கூடாது அப்படி இல்லை. பிரணாமம் பண்றது பிரணாமம் பண்றவாளுடைய கர்த்தவியம். எல்லாரும் தன்னுடைய கர்த்தவியத்தை ஸ்மரிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த உத்கிருஷ்ட அபகரிஷ விசாரமும் ஒன்றும் கிடையாது. யாரும் யாருக்கும் உத்கிருஷ்டம் அபகரிஷமும் கிடையாது. பிரணாமம் பண்ற இடத்துல பிரணாமம் பண்றது அது ரசிக்காம நாராயண ஸ்மரணம் பண்றது வாங்கிக்கிறவாளுடைய கர்த்தவியம். எல்லாரும் அவளோட கர்த்தவியம் பண்றதா இருந்தா ஒன்றும் யாரும் இன்னொருத்தருக்கு வாசகமோ சாதகமோ ஒன்றும் இல்லை. யாருக்கும் லோக வாசனம் வரதில்லை, எல்லாரும் யாருக்கும் கேதுவும் இல்லை. அதுதான் சம்பிரதாயம், சித்தாச்சாரம் சொல்லும். இப்போ அவளுக்கு லோக வாசனம் வருமானம் இருந்து மகான்களே பார்த்து நமஸ்காரம் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு பிரத்திவாயம், அது நமக்கு பாவம் இல்லையா. மகான்களே எங்க நமஸ்காரம் பண்ணணும் அங்க பண்ணாம இருக்கிறதும் கர்வத்தோட இருக்கிறதும் நமக்கு பிரத்திவாயம். ஆனா நம்மளால அவருக்கு நம்மள ரொம்ப நமஸ்காரம் அவளுக்கு லோகவாசம் இருக்கேன். ஆனா அவ பார்த்துக்க வேண்டியதுதான், நம்மளுடைய கர்த்தவியம் இல்லை. இன்னொருத்தருக்கு எது வரும் நம்மளுடைய கர்த்தவியம் இல்லை, அவளுடைய கர்த்தவியம். வரதாருன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நான் அவரே பெரியவர் நினைக்கிறது நமஸ்காரம் பண்ணலாம், என்னுடைய காரியம் முடிஞ்சு போகுது. நமஸ்காரம் வாங்கிக்கிறவன் தனக்கு லோகவாசனை இல்லாம இருக்கிறது அவருடைய கர்த்தவியம், நம்மளுடைய கர்த்தவியம். லோகவாசனா சேதையோடு உபயோ பரிகாராய நிகில ஆசீர்வாத பிரதிநிதித்துவ. எல்லா ஆசீர்வாதத்தையும் பிரதிநிதி. ஏன்னா பல மத உபபத்தே அவர் தானே பலன் கொடுக்கிறது, நம்மளுக்கு நிமித்த மாத்திரம் அப்படின்றதுனால நாராயண சப்த பிரயோகம் ஆரம்பத்தும் சர்வோபி துர்கைவா. ஆரம்பம் எந்த விதத்திலும் வளர்க்கிறார். நமஸ்காரத்துக்கு ஆசீர்வாதம் நாராயண ஸ்மரணம் பூர்வமா கொடுக்கலாம், ஆரம்பம் பண்ணக்கூடாது, கிரியாரம்பம். நம்மளே ஒரு இன்னொருத்தருக்காகவோ தனக்காகவோ ஏதோ ஆரம்பிக்கிறதுனா புதுசா புதுசா ஆரம்பிக்கிறதுனால அனாரம்போகி காரியானாம் பிரதமம் புத்தி லட்சணம், ஆரம்பத்திய அந்தகமனம் திடீயம் புத்தி லட்சணம். இப்படி ஒரு பாஷை அனாரம்போகி காரியானாம் பிரதமம் புத்தி லட்சணம். புதுசா ஒன்றும் ஆரம்பிக்காம இருக்கிறது புத்தி லட்சணம். புத்தி லட்சணம் தத்துவஞானியோட லட்சணம், வியாபாரிகளுடைய லட்சணம் இல்லை. யாரும் ஒன்றும் ஆரம்பிக்கவில்லைனால் ஜெகத்துடைய ஸ்திதி எப்படி?
அதனால நான் ஆரம்பிக்காம அப்படியே கோரிக்கை வேண்டாம். ஆரம்பிக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. நீங்க விவேகியா இருக்க, நான் விவேகியா இருக்கேன். ஆனா விவேகியா இருந்து நான் ஒன்றும் ஆரம்பிக்கவில்லைனால் ஜெகத்து எப்படி நடக்கும்? ஜெகத்து நடக்கிறதுக்காக உங்களை யாரு இது பண்ணிருக்கோம்? நீங்க விவேகியா இருந்தால், விவேகி ஒன்னும் ரெண்டு பேர் தானே இருக்கும். உங்களுக்கு விவேகம் இருந்தால் ஜெகத்து நடக்கணுமே அப்படின்னா விவேகம் இல்லைன்னா ஜெகத்தை ரொம்ப கவனிக்கிறதா இருந்தால் விவேகம் இல்லைன்னா அப்போ ஜெகத்து நடக்கிறதுக்காக எத்தனையோ பேர் இருக்கும் ஆரம்பிக்கிறதுக்காக. ஆரம்பம் தான் அவருடைய வேலை. புதுசா புதுசா ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் போனா தெரியாது. நியூஸ் பேப்பர் படிச்சால் டெய்லி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம் தெரியாது. விமர்சனம் பண்ணதில்ல, அதெல்லாம் முன்னாடி போதான் தெரியாது. அதுக்கப்புறம் பேப்பர்ல பார்க்க முடியாது. டெய்லி ஒவ்வொரு ஆரம்பிக்கிறது. ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம், ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஆரம்பிக்கிறது என்னைக்கு சுஜித்த பாரதம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க முடியாது. நிறைய ஆரம்பிச்சது ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கா. ஆரம்பிச்சு விடத்தமா வந்ததுக்கும் தெரியாது. அப்புறம் யாரும் கவனிக்கிறது. ஆரம்பித்து சகோதரி சன்னியாசினா நிறுத்தையவா? ஏன் ஆரம்பிக்கிறதுக்காக சன்னியாசம் வாங்கிக்கல, நிவர்த்திக்கிறதுக்காக சன்னியாசம் வாங்கிக்கிறது. ஸ்மிருதி சர்வாரம்பேன பூனேனா சிலிவாவதா ஆரம்பிக்கிறதுனா ஏதோ ஒரு தோஷம் இல்லாம பர்ஃபெக்டா அவர் ஆரம்பிக்கிறது. அப்படி ஒரு ஆரம்பமே இல்லை, ஏதோ ஒரு தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதனால அனாரம்போகி காரியானாம் பிரதமம் புத்தி லட்சணம் ஆரம்பத்திய ஆந்தகமனம் விதியம் புத்தி லட்சணம். ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முடிக்கணும், ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முடிக்கணும். இல்லைன்னா ஆரம்பிக்காம இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பிக்காம இருக்கும். ஆனா புத்தகம் ஆரம்பிக்காம இருக்கும். என்னன்னா நமக்கு நானா புத்தகம் ஆரம்பிக்க வேண்டியதில்லை. எத்தனையோ விஷயங்கள் ஆரம்பிச்சே இருக்கும். முதலே முன்னாடி ஆரம்பிச்சிருக்கும். அதே நான் நிர்வகிக்கிறதுக்கு ஜனங்கள் இல்லை. இங்க பாருங்க, இங்க ஒரு கோவில் கட்டலாம். சொல்றதா இருந்தா இங்க ஒரு கோவில் கட்டணும் சொல்றதா இருந்தால் என்ன எத்தனையோ கோவில் இருக்கு. எத்தனை கோவில் இருக்கு பரிபாலனம் பண்றதுக்காக? இல்ல அது இல்லை, நமக்கு கிட்ட ஒரு கோவில் இருக்கு சொல்றதா இருந்தா என்ன சொல்றது? எத்தனையோ கோவில் இருக்கு. இன்னும் கோவில் பயிர்களும் நடக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு புதுசா பண்ணி காமிக்கணும். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. கோவில் நடக்கிறதுக்கு ஆள் இல்லை. சக்தியினாலே இல்லை, சக்தி இருக்குனாலும் இது ஒன்றும் தேவையில்லை. இவரான அது நிஷ்கலங்கமான சக்தி இல்லைடா. ஆனா ஏதோ நடக்கிறது காமிக்கலாம், வேற ஒன்றும் உத்தேசம் கிடையாது. புதுசா எத்தனையோ ஆரம்பிச்சு எத்தனையோ இருக்கு, அதை கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கிறது புதுசா ஆரம்பிக்கிறதுக்காக அனாரம்ப ஓரளவுக்கு பார்த்தா சன்னியாசிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உபதேசம் தோன்றது. சர்வாரம்பி தோஷேன தூமேன அக்னிவாவதா இது நமஸ்காரோபி விதிஷா சன்னியாசினः அபிஹிதः யோ பவே பூர்வசன்யாசி சுத்ரோ தஸ்மை கர்த்தவ்யோ நேதராய தாசன நமஸ்காரோபி விதிஷா சன்யாசினः அபிஹிதः. இப்போ சன்னியாசியா இருந்துட்டு ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணணும்னா யாரை நமஸ்காரம் பண்ணலாம்? சன்னியாசியை தான் நமஸ்காரம் பண்ணலாம். இன்னொருத்தர நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நமஸ்காரோடு விதிஷா சன்னியாசினா, விதிஷா சன்னியாசியா ஒருத்தர் இருக்கிறதா இருந்தால் அவரை நமஸ்காரம் பண்ணலாம், இன்னொருத்தர நமஸ்காரம் பண்ணக்கூடாது. யோகவே பூர்வ சன்னியாசி, பூர்வ சன்னியாசினா விதிஷா சன்னியாசி, உத்தர சன்னியாசினா வித்வத் சன்னியாசி. பூர்வ சன்னியாசி உத்தர சன்னியாசி அது பிரயோகம். யோகவே பூர்வ சன்னியாசி துல்யோயி கர்மகோ எதி, அந்த உத்தர சன்னியாசிக்கு இருக்கக்கூடிய கர்மங்கள் அப்படியே இருக்கக்கூடிய பரிபாலனம் பண்ணக்கூடிய பூர்வ சன்னியாசியா இருந்தார். எல்லா பூர்வ சன்னியாசியும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பூர்வ சன்னியாசியா இருந்தா கூட எப்படி இருக்கணும்? உத்தர சன்னியாசிக்கு இருக்கக்கூடிய கர்மங்கள் அப்படியே இருக்கலாம். அது எப்படி? உத்தர சன்னியாசினா வித்வத் சன்னியாசி, வித்வானா இருக்க ஜீவன் முக்தனுக்கு எந்த எப்படி எல்லாம் தர்மங்கள் இருக்குமோ, தர்மங்கள்னா என்ன அர்த்தம்? கர்த்தவியம் அப்படி இல்லை, அத்வேஷா கோபுதானா அப்படி இருக்கு இல்லையா? நமக்கு சுகருக்கே அநேகா லாபா லாபோ அந்த மாதிரி ஔதாசீன்யம் என்கிற நிலைமை இருக்கு இல்லையா? யாருக்கு? வித்வத் சன்னியாசிக்கு.
அந்த ஸ்திதி அப்படியே பரிபாலித்திருக்கக்கூடிய விதிஷா சன்னியாசி. என்ன வித்தியாசம் இருக்கும்? எவ்வளவுதான் வித்தியாசம். வித்வத் சன்னியாசிக்கு அது சுவாவம், விதிஷா சன்னியாசிக்கு அது புத்திபூர்வம் பரிபாலனம் பண்ணக்கூடியது. ஆனா பரிபாலனாவது பண்ணணும். சுவாவமா இல்லைன்னா கூட விவேகத்தினால அந்த எண்ணங்கள் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விதிஷா சன்னியாசியா இருந்தால் அவரே நமஸ்காரம் பண்ணலாம். நமக்காக சொல்லல, சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ணணும். சன்னியாசிக்கு கிரஸ்த நமஸ்காரம் விகிதம் இல்லை. சன்னியாசி கிரகத்திலே நமஸ்காரம் பண்ணலாம். அதனால ஒன்றது கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. அம்மாவுக்கு நமஸ்காரம், அம்மா என்கிற சம்பந்தமே அம்மா என்பது கல்பனுக்காக அமலானந்த சுவாமி இல்லையா? அமலானந்த சுவாமி கல்பது பிரம்மசூத்திர பாஷ்யம் பாவதி கல்பது பரிமளம் அப்படி இல்லையா? அதுல எப்படி பார்த்தோம், அந்த பாவதிக்காரர் கிரஸ்த, கல்பனுக்காரர் சன்னியாசி, பரிமளக்காரர் கிரஸ்த. அப்படி பாவதிக்காரனும் வாசஸ்வரீஸ்வரர், அவருடைய பக்தியோட பேர் தானே இல்லையா பாவதி? சகோதரி இல்லையா? ஆமா, பாவதினா வாசஸ்வரீஸ்வரருடைய பக்தியோட பேர், அவர் கிரஸ்தர். இவரும் கிரஸ்தர். யாரு? அப்பயதீஸ்வரர். கல்பனு வியாக்கியாதா பரிமளக்காரர், அவரும் கிரஸ்தர். நடுவில் கல்பனுக்காரர் இருக்கார், அவர் சன்னியாசி. அத்வைத கிரந்தங்கள் பெரியவார்களாக பார்த்தால் இவர் 2 பேர் தான் இருக்கு கிரஸ்தார். மற்றபடி எல்லாருமே சன்னியாசி. பெரியவர் யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்தால் இவர் 2 பேர் தான், ஆமதிக்காரர் பரிமளக்காரர். மற்றவா எல்லாரும் சன்னியாசிகள் தான், எல்லாரும் சன்னியாசிகள். இவர் 2 பேர் தான். அதுல கல்பனுக்காரர் மங்கள ஸ்லோகம் எழுதும்போது ஆமதிக்காரருடைய பிரணாமத்தை சொல்லல, நவமியும் கிடையாது ராமதிக்கு. ஆனா எந்த மூலத்துமே வியாக்கியானம் பண்றதோ அந்த மூலகாரனுடைய பெருமையை காமிக்கிறது ஒரு கர்த்தவியம் அது இருக்கு. எந்த மூலத்துடைய வியாக்கியானத்தை நம்ம பண்றதோ அந்த மூலகாரனுடைய பெருமையை காமிக்கணும். ஆனா இவர் சன்னியாசியா இருக்கு, அவர் கிரகஸ்தனா இருக்கிறதுனால நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அதனால எப்படி பண்றாருன்னா, அவர் ஸ்லோகம் பண்றாரு, அதுல நமகா கிடையாது, மகான் சொல்றது, நமகா சொல்றது இல்லை. ஏன் நமகா சொல்றதுன்னா, அது சன்னியாசியா இருக்கிறதுனால நமஸ்காரத்தை அதனால சம்பிரதாயம் எட்டாக இருக்கிறதுனால நமஸ்காரம் இல்லை. யோகவே பூர்வ சன்னியாசி துல்யோவை தர்மமோ எதி துல்யோ தர்மதா. முக்தனுக்கு இருக்கக்கூடிய தர்மங்களை எல்லாமே விவேகபூர்வமா பரிபாலனம் பண்ணக்கூடிய விதிஷா சன்னியாசியா இருந்தால் தஸ்மை பிரணாம கர்த்தவ்யோ ந இதராய கதஞ்சனா. அப்படி இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பூர்வத்துவ தர்ம துல்யத்துவ விசாரே வீட்சியதே. அதான் அதையேவ நமஸ்கார மாத்திரே பகவ கலஹாயமானா உபலப்யதே. நமஸ்கார மாத்திரே பகவ கலஹாயமானா உபலப்யதே. தத்திர நேசம் வாத்தியகாரே தெரியும். நமஸ்கார விஷயத்துல பலரும் கலாம் பண்ணிட்டு தான் தெரியுது. பகவ கலஹாயமானா விஷயத்தே சன்னியாசினோ வாத்தியகாரே தெரியும். பிரமாதினோ பகிஷ்டிதா ஈஷுனா கலபோத்சுகா சன்னியாசினோபி திருஷ்யந்தே தெய்வ சந்தோஷிதாசயா. பிரமாதினா பிரமாதம் பண்றா, பகிஷ்டிதா எத்தனை வெளியில இருக்கும் உள்ளுக்குள்ள அந்தமுகமா இல்லை. விஷ்ணுனா விஷ்ணுனா சுத்த ஹிருதயம், விஷ்ணுனா சில்லி திங்கிங், விஷ்ணுனா கலபோத்சுகா வித்யா கலபோத்சுகா சன்னியாசினோபி தெய்வ சந்தோஷித ஆசையா. தெய்வம் என்ன காரணம்? அப்படி ஒரு துரதிருஷ்டம் இருக்கும். அதனால சன்னியாசம் எடுத்தப்பறம் அப்படிதான் இருக்கும். இருக்கிறதுனால அவரை நமஸ்காரம் பண்ணக்கூடாது. முக்தத்துக்கு நமஸ்காரம் ஆகும். அறுபத்பாதையும் தெரிகிறார். முக்தன் எப்படி இருக்கும்? நமஸ்காரத்தோட சம்பந்தமே இல்லை. நாமாதித்ய பரே பூமி ஸ்வராக்கியே ஸ்திதோ அத்வயே பிரணமே கம் கதா ஆத்மத்யோ காரியம் கர்மனா பத. கம் கர்மே யாரை பிரமிக்கிறது? ஸ்வ அவதிக உத்கிருஷ்டா அப்படி கிடையாது, ஈஸ்வரன் கூட கிடையாது. தன்னோட உத்கிருஷ்டா ஒருத்தர் பாகவத நமஸ்காரம் பண்ணும். ஈஸ்வரவாதாத்மியம் கிரகிக்கிறதுக்கு
அசம்சாரியா இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட தாதாத்மியம் இருக்கிறவனுக்கு சம்சாரத்தில் இருந்து ஒன்றும் அனவாப்த சமஸ்த காமம் அவாப்த சமஸ்த காமனா இருக்கிறவனுக்கு நாமாதித்ய பரே பூமி நாமாதித்ய பரே நாமரூபங்களோட பரமா இருக்கக்கூடிய சுவாராட்சியே சேத்சிதே அத்வயே அத்வயமான ஆத்மதத்துவத்துல சுகனா இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கிறவன் பிரணமே கம் பிரணமே யாரே பிரணயம் அதான் ஆத்மத்யம் காரியம் கர்மனாவதா பிரணாமத்தினால ஒன்றும் கிடைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை சித்தகாலட்ச ஹேதோ நமஸ்காரத்தை பிரதிஷேதேவி சர்வசாமிய புத்தியா பிரமாத ஹேதும் நமஸ்காரம் அபிதேயதே பிரசாத ஹேதும் நமஸ்காரம் அபிதேயதே. இப்போ இப்படியெல்லாம் சொல்லி விதிஷா சன்னியாசியா இருந்தாலும் சித்தத்துக்கு காலுஷ்யம் வரக்கூடிய அடுத்த விஷயத்தோட சம்பந்தப்படும் சித்தத்துக்கு காலுஷ்யம் கொடுக்கக்கூடிய நமஸ்காரத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சித்தத்துக்கு பிரசாதம் கொடுக்கக்கூடிய நமஸ்காரங்கள் இருக்கும் அந்த நமஸ்காரத்தை பண்ணலாம் போதும் அந்த விதமான நமஸ்காரம் அப்படி இருந்தால் நமஸ்காரத்தை கூட பண்ணலாம் ஒரு இது கொடுத்துருக்கோம்.